வணக்கம். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எந்த கிரகம் வந்து நன்மை செய்யும்? இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்னத்துக்கான ராஜயோக கிரகம் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு லக்னத்தோட லக்னாதிபதி, சரியா? ஒரு லக்னத்தோட லக்னாதிபதி, அதே மாதிரி வந்து பாக்கியாதிபதி. லக்னாதிபதி கூட ஒரு சில நேரங்களில் வந்து கெடுதல் பண்ணுவார். இப்போ இந்த லக்னத்துக்குலாம் வந்து லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து கெடுதல் பண்ணுவார். பட் வந்து இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகவே இருக்குது. இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதிங்கிறது என்னது? 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி எப்பொழுதுமே நன்மை செய்யும் ஒரு கிரகம். எப்பொழுதும் நன்மை. ஜாதகத்தில் இந்த ஒரு கிரகம் 9ஆம் அதிபதிங்கிறது உங்களுக்கு கெட்டு போயிருந்தால் கூட அதோட தசை நடத்துகிறப்ப உங்களுக்கு சாப்பாடு துணிமணிக்கு பிரச்சனை இல்லாமல் அதை ஓட்டிடும் வண்டியை. அப்போ 9ஆம் அதிபதி வந்து எப்பொழுதும் நன்மை. அதற்கப்புறம் ஒரே நேரத்தில் குரு மற்றும் சுக்கிரனோட பார்வை பெற்றிருக்கக்கூடிய கிரகம். இந்த லக்னத்துக்கு அவயோக கிரகம் வந்து சந்திரன். சரியா? இந்த லக்னத்துக்கு அவயோக கிரகம் வந்து சந்திரன் வந்து ஒரு அவயோக கிரகம். குரு வந்து முழுக்க முழுக்க அவயோக கிரகம். சரியா? அப்போ இந்த கிரகத்துக்கு இது சூட்டபுள் ஆகாது. இந்த அமைப்பு தனுசு, மீனம், ரிஷபம், துலாமுக்கு இந்த அமைப்பு சூட்டபுள் ஆகாது. ஆனால் மற்ற லக்னங்களுக்கு ஒரே நேரத்தில் குருவோடையும் சுக்கிரனோடையும் கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் வந்து நன்மை செய்யும். அது அவயோக கிரகமாக இருந்தாலும் இந்த 4 லக்னங்கள் தவிர, தனுசு, மீனம், ரிஷபம், துலாம் தவிர. அப்போ ஒரு லக்னத்துக்கு நான் எப்பொழுதும் நன்மை செய்யும் கிரகம் வந்து 9ஆம் அதிபதி. அதே மாதிரி இந்த 4 லக்னங்கள் தவிர மீதி லக்னங்களுக்கு ஒரே நேரத்தில் குரு சுக்கிரனோட தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நன்மை செய்யும் எப்பொழுதுமே. அந்த கிரகங்களை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு லைஃப்பை நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலேயும் உங்களுக்கு வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும்.